நெல்லையில் விவசாயிகள் போராட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவசாயிகள் மற்றும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், விவசாயிகள் போராட்டத்திற்கான காரணம் என்ன? தற்போது நிலவக்கூடிய சூழலை பதிவு பண்ணுங்க. அதாவது நெல்லை மாவட்டத்தில் கடந்த வடகிழக்கு பருவமழை காலமான நவம்பர் முதல் பிப்ரவரி மாதம் வரை அறுவடை, அதாவது பயிரிடப்பட்ட நெல் கடந்த மார்ச் மாதம் அறுவடை செய்யப்பட்டது. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக மத்திய மற்றும் மாநில நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் நெல் பெறப்பட்டு அதனை விற்பனை செய்து அதற்கான பணம் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. 90 நெல் கொள்முதல் நிலையங்கள் மத்திய மாநில அரசுகள் மூலம் நியமிக்கப்பட்ட சூழலில் மத்திய அரசின் மூலம் நியமிக்கப்பட்ட சுமார் 30 நெல் கொள்முதல் நிலையங்கள்ல இதுவரை விவசாயிகளுக்கு சேர வேண்டிய எந்த பணமும் வரவு வைக்கப்படாமல் சுமார் 3 மாத காலங்களை தாண்டியும் இருந்து வருவதாக கூறி தொடர்ந்து விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். மேலும் மத்திய அரசு நெல் கொள்முதல் நிலையங்கள்ல விவசாயிகள் கொடுத்த நெல் முறையாக எடுத்து செல்லப்படாமல் இருந்தது கூட அந்த பகுதியில அதிகமாக மழை தற்போது பெய்த கோடை மழையின் காரணமாக நெல் மூளைகள் அனைத்தும் நனைந்து நெல் பயிர்கள் அனைத்துமே முளைவிட்டு வீணாகக்கூடிய சூழலில் இருந்து வருகிறது. இந்த சூழலில் பணமும் தரப்படாமல் இருப்பதாக கூறி தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து வந்த நிலையில இன்றைய தினம் அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெரும் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மற்றும் அலுவலகம் சுற்றியுள்ள பகுதிகளிலும் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமே போலீசாரின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சூழலில் நெல்லை மாவட்ட விவசாயிகள் சங்கத்தினர் சார்பில் வண்ணார்பேட்டை பகுதியில் குவிய தொடங்கினார்கள். அவர்களை உடனடியாக பேரிகார்டுகள் கொண்டு தடுத்து நிறுத்தி அவர்களை வெளியேற விடாதவாறு போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள். இந்த சூழலில் விவசாயிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. எங்களது பணம் சுமார் 300 கோடி வரை நெல்லை மாவட்டம் முழுவதுமே விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய மத்திய அரசுடைய நிலுவைத் தொகை இருந்து வருகிறது. இதனை பெறுவதற்கு நாங்கள் கடுமையான போராட்டம் நடத்தி எங்களுக்கு எந்த சூழலும் கிடைக்கவில்லை, மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வேண்டும் என கூறி தொடர்ந்து போராட்டம் நடத்தியதால அவர்கள் வெளியே அனுப்பாதவாறு போலீசார் தடுத்ததால் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்ட சூழல்ல காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது 10 விவசாயிகளை மட்டும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க மற்ற பகுதிகளில் இருந்து வந்த விவசாயிகள் ஆங்காங்கே மறியல் போராட்டம் நடத்துவதற்கும் தயாராகி வருவதால் ஆங்காங்கே போலீசாரும் குவித்து வருகிறார்கள். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.